செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி தான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? கமிஷன் வந்து எவ்வளோ நாள் நடக்கும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதை ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கமிஷன், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எவ்வளோ நாள் நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நாள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அந்த 2 நாள்ல எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து உங்க ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்ட் நோட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எழுதுன ரெக்கார்ட் நோட் வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அடுத்து நீங்க பண்ண அந்த டீச்சிங் எய்டு, என்னென்ன டீச்சிங் எய்டெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க அதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? இது முதல் நாள் நடக்கும். 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸ் எடுக்கும்போது அந்த கமிஷனுக்கு வரவங்க உட்காந்து பார்ப்பாங்க. நீங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதுதான் 2 நாள் வந்து உங்களுக்கு கமிஷன் நடக்கும். இப்போ ஒரு சில டைம்ல முதல் நாள் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, டீச்சிங் எய்ட பார்ப்பாங்க. 2வது நாள் வந்து உங்க ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணுவாங்க. இப்படி மாத்தி கூட நடக்கலாம். பட் என்னன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து 2 நாள் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நீங்க கிளாஸ் எடுக்க போகும்போது எந்த மாதிரி லெசன் பிளான் நம்ம செலக்ட் பண்ணணும், கிளாஸ் எடுக்க போகும்போது என்னென்ன டீச்சிங் எய்டெல்லாம் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் சொல்ற அந்த டீச்சிங் எய்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுண்டிங் மாறலாம். இப்போ நான் 2 சொல்லியிருப்பேன், ஒரு சில காலேஜ் 4 பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த கவுண்டிங் வந்து அவங்கவுங்க காலேஜ்ல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சார் இந்த கிளாஸ் எடுக்க போகும்போது எப்படி சார் நம்ம லெசன் பிளானை செலக்ட் பண்ணணும், எப்படி அங்க போய் கிளாஸ் எடுக்கணும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் எடுக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம லெவல் 1 லெசன் பிளான் வந்து 25 லெசன் பிளான் எழுதியிருப்போம். நல்லா கவனிச்சிட்டீங்களா? லெவல் 1க்கு வந்து 25 லெசன் பிளான் எழுதியிருப்போம். அதே மாதிரி லெவல் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 25 லெசன் பிளான் எழுதியிருப்போம். இப்போ ஒரு சில டவுட், சார் அந்த 25ல ஏதாவது ஒன்று எடுக்க சொல்லுவாங்களா? அதாவது லெவல் 1க்கு 25 எழுதியிருக்கோம், அந்த 25ல ஏதாவது ஒன்று எடுக்க சொல்லுவாங்களா? இந்த டவுட் இருக்கு. அதே மாதிரி லெவல் 2ல 25 லெசன் பிளான் இருக்கும். சார் அந்த லெவல் 2ல நம்ம 25ல ஏதாவது ஒரு எடுக்க சொல்லுவாங்க சார், இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, லெவல் 1ல 25 லெசன் பிளான் எழுதியிருப்போம். அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுங்க, 25 லெசன் பிளான்ல நீங்க எழுதுற லெசன் பிளான பாருங்க, எந்த லெசனை நம்ம வந்து நல்லா கிளாஸ் எடுக்க முடியும், இந்த லெசனை வந்து எனக்கு நல்லா தெரியும் சார், இந்த லெசனை என்னால் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, நீங்க எது சிறப்பாக கிளாஸ் எடுப்பீங்களோ அந்த ஒரு லெசன் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெவல் 1க்கு ஒரு லெசன் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுங்க, லெவல் 1க்கு ஒரு லெசன் பிளான், அதே மாதிரி லெவல் 2க்கும் ஒரு லெசன் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? இப்போ தமிழ் மேஜர் எடுத்துட்டீங்கன்னா லெவல் 1 வந்து 6ல இருந்து 8க்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் எழுதியிருப்பாங்க, லெவல் 2 வந்து 9th எழுதியிருப்பாங்க. அப்ப லெவல் 1க்கு ஒரு லெசன் பிளான் செலக்ட் பண்ணிக்கணும், லெவல் 2 9க்கு ஒரு லெசன் பிளான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்ப 2 லெசன் பிளான் வரும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? இப்ப இந்த ஒரு லெசன் பிளான் செலக்ட் பண்ணதை தனியா ஒரு A4 சீட்ல எழுதி அதை நம்ம ஃபைல் பண்ணணும். நல்லா கவனிச்சுங்க, இந்த ஒரு லெசன் பிளான் செலக்ட் பண்றோம்ல, அந்த ஒரு லெசன் பிளான் தான் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். அந்த லெசன் பிளானை தனியா A4 சீட்ல எழுதி அதை ஃபைல் பண்ணிக்கணும். அதே மாதிரி லெவல் 2க்கு ஒரு லெசன் பிளானை செலக்ட் பண்ணிப்போம், அதையும் ஒரு A4 சீட்ல எழுதி நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜ்ல நல்லா கவனிச்சுங்க, ஒரு சில காலேஜ்ல வந்து இப்ப லெவல் 1க்கு ஒன்னு செலக்ட் பண்றீங்க, அது A4 சீட் எழுதுறீங்க, 2 காப்பி எழுத சொல்லிடுவாங்க. அதாவது இந்த ஒரு லெசன் பிளானை வேணும் 2 காப்பி எழுதிக்குங்க. அதே மாதிரி லெவல் 2ல ஒரு லெசன் பிளான், இதையும் 2 காப்பி எழுதிக்குங்கன்னு சொல்லி ஒரு சில காலேஜ்ல சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜ்ல ஒன்னு மட்டும் எழுத சொல்லுவாங்க. அது அவங்க காலேஜ்ல கேட்டுக்கிறோம். எதுக்கு சார் 2 எழுத சொல்றாங்கன்னா, நம்ம உள்ள கிளாஸ் எடுக்க போகும்போது இப்போ கமிஷனுக்கு வரவங்க வந்து நீங்க லெவல் 1 எடுங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா, லெவல் 1 வந்து 2 காப்பி வச்சிருப்போம். ஒரு காப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு காப்பி நம்ம கொண்டு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அந்த நம்ம டேபிள்ல வச்சு அதை பார்த்து நம்ம கிளாஸ் எடுக்கலாம். இல்ல ஒன்னு தான் எழுத சொன்னா அவங்க என்ன கமிஷனுக்கு வரவங்க எந்த கிளாஸ் எழுதுறோம் அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அவர்கிட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது 25ல ஒன்னு செலக்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க, 25ல நம்ம ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம், லெவல் 2ல அதே மாதிரி 25ல நம்ம ஒன்னு செலக்ட் பண்ணலாம். இந்த 2 லெசன் பிளான்ல தான் ஏதாவது ஒன்னு எடுக்க சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து 2 லெசன் பிளானை கிளாஸ் எடுக்க தயாராக இருந்துக்கிறணும்.
எவ்வளவு நேரம் சார் கிளாஸ் எடுக்கணும்? சரிங்களா, அதாவது அதிகபட்சம் 20 நிமிஷம் இருக்கலாம். ஸோ லெவல் 1க்கு ஒரு லெசன் பிளானை 20 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. லெவல் 2 ஒரு லெசன் பிளானை 20 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சிக்கலாம். இப்பயே நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இப்பயே அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த லெசன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. எந்த லெசன் எடுக்க போற சொல்லி ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே சார். இந்த 2 லெசன் பிளானை நம்ம எழுதி ஃபைல் பண்ணிக்க சொல்றோம். இதுக்கு மட்டும் நல்லா கவனிச்சுங்க. இந்த லெவல் 1 நம்ம கிளாஸ் எடுக்க போற ஒரு லெசன் பிளான், லெவல் 2 நம்ம கிளாஸ் எடுக்க போற ஒரு லெசன் பிளான், இந்த 2 லெசன் பிளானுக்கு நம்ம தனியா டீச்சிங் எய்டு பண்ணணும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அந்த டீச்சிங் எய்டை தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது கொண்டு போவோம். நம்ம நிறைய செஞ்சிருப்போம், எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது கொண்டு போக தேவையில்லை. கிளாஸ் எடுக்க போகும்போது நம்ம என்ன லெசன் எடுக்கிறோமோ அதுக்குரிய டீச்சிங் எய்டு தான் உள்ள கிளாஸ் எடுக்க கொண்டு போகணும். மற்ற டீச்சிங் எய்டுலாம் நமக்குன்னு ஒரு தனியாக இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம என்னென்ன டீச்சிங் எய்டுலாம் நம்ம வச்சிருக்கோம் அதை அடிக்க வச்சுக்கலாம். சரிங்களா? யாரு புதுமையா வித்தியாசமா இன்னோவேட்டிவா, அதாவது புதுமையா யாரு செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கலாம். அவங்க மேஜர் சம்பந்தமா என்னென்ன டீச்சிங் எய்டுலாம் வச்சுக்கலாம். அந்த டீச்சிங் எய்டு எல்லாமே உங்களுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க, அதில் அடிக்க வச்சுக்கலாம். ஆனா கிளாஸ் எடுக்க போகும்போது உள்ள போகும்போது இந்த லெவல் 1க்கு தனியா டீச்சிங் எய்டு பண்ணணும், இந்த லெவல் 2க்கு தனியா டீச்சிங் எய்டு பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? இந்த 2க்குரிய டீச்சிங் எய்டு தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது கொண்டு போனோம். அவர் எந்த லெசன் எடுக்க சொல்றாரோ, எந்த லெவல் எடுக்க சொல்றாரோ அந்த லெவலுக்கான டீச்சிங் எய்டை கையில வச்சுட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். இந்த லெவல் 1 லெவல் 2க்கு என்னென்ன டீச்சிங் எய்டெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல நான் மறுபடியும் சொல்றேன், கவுண்டிங் மாறலாம். இந்த கவுண்டிங் உங்க காலேஜ்ல எத்தனை சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்ப லெவல் 1க்கு என்னென்ன சார் டீச்சிங் எய்டு பண்ணணும்? லெவல் 1க்கு சார்ட் 1 இல்ல 2 சார்ட். இது கிளாஸ் எடுக்க போகும்போது இது மொத்த டீச்சிங் எய்டு கிடையாது. நல்லா யோசிச்சுங்க, மொத்த டீச்சிங் எய்டு கிடையாது. இது கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தனியா பண்றது. மற்ற டீச்சிங் எய்டெல்லாம் நமக்கான பிளேஸ் கொடுத்துருவாங்க, அடிக்க வச்சிருவோம். நல்லா கொஞ்சம் நீங்க ஒரு மொத்தமா இது நினைச்சு தவறா நினைச்சுக்கிறாங்க. ஓகே. இப்ப லெவல் 1க்கு சார்ட் 1 இல்ல 2. அடுத்து ஃபிளாஷ் கார்டு 3 ஃபிளாஷ் கார்டு. அடுத்து கண்டினியூஸ் சார்ட் 2. இந்த டீச்சிங் எல்லாம் கம்பல்சரி எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா இந்த கவுண்டிங் மட்டும் உங்க காலேஜ்ல கேட்டுக்கங்க. கண்டினியூஸ் சார்ட் 2 இருக்கணும். அடுத்து ரொட்டேட்டிங் சார்ட் 2 இருக்கணும். அடுத்து மேட்சிங் போர்டு 1 இருக்கணும். அடுத்து ஒர்க்கிங் மாடல் 1 இருக்கணும். அடுத்து நான் ஒர்க்கிங் மாடல் 2 இருக்கணும். இந்த ஒர்க்கிங் மாடல் உங்க காலேஜ் உங்க மேஜர் ஸ்டாஃப்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. சார் நான் இந்த லெசன் எடுக்க போறேன், இதுக்கு ஒர்க்கிங் மாடலா பண்ணணும், எந்த மாதிரி பண்ணலாம் சொல்லி அவங்க உங்க காலேஜ் இருக்க மேஜர் ஸ்டாஃப்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் லெவல் 1க்கு. அப்ப இந்த செட்டை தனியா எடுத்து நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். இந்த டீச்சிங் எல்லாம் வச்சு லெவல் 1க்கு தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி லெவல் 2க்கு பாருங்க, இதே தான். இது அப்படியே லெவல் 2க்கு வரும். லெவல் 2க்கு பாருங்க, அதே மாதிரி லெவல் 2ல சார்ட் ஒர்க் 1 2, ஃபிளாஷ் கார்டு 3, அடுத்து கண்டினியூஸ் சார்ட் 2, ரொட்டேட்டிங் சார்ட் 2, மேட்சிங் போர்டு 1, ஒர்க்கிங் மாடல் 1, நான் ஒர்க்கிங் மாடல் 2. சரிங்களா? இதை தனியா எடுத்து வச்சிடணும். இதுதான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு நடக்கும். அதாவது கிளாஸ் எடுக்க போகும்போது 20 நிமிஷம் உள்ள கிளாஸ் எடுக்க போனோம். அப்போ இதை மட்டும் தான் நம்ம உள்ள கொண்டு போகணும். இதுவும் இந்த லெவல் 1க்கும் லெவல் 2க்கு மட்டும் தான் கொண்டு போகணும். அவங்க சொல்லுவாங்க லெவல் 1 எடுங்க. லெவல் 1 எடுங்கன்னா இந்த டீச்சிங் எல்லாம் கையில வச்சுட்டு லெவல் 1 கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். லெவல் 2 எடுங்கன்னா இந்த டீச்சிங் எடை அந்த லெசன் பிளான் எழுதி ஃபைல் பண்ண சொல்லல, அந்த லெசன் பிளானும் இதையும் கையில வச்சுட்டு நம்ம கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிகபட்சம் 20 நிமிஷம் நீங்க தயாராகிக்கீங்க. ரைட்? ஓகே. இப்ப கிளாஸ் எடுக்க போகும்போது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சார், கிளாஸ் எடுக்க போகும்போது இந்த சார்ட் ஒர்க்கை நம்ம எப்படி காட்டணும் சார்? ஃபிளாஷ் கார்டை நம்ம எப்படி காட்டணும்? 20 நிமிஷத்துல இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். வெறுமையிலே நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடாது. இன்ட்ரோடக்ஷனுக்கே அதிக டைம் எடுக்கக்கூடாது. இன்ட்ரோடக்ஷனுக்கே அதிக டைம் எடுத்துட்டா இத்தனை திங்ஸ் கொடுத்துருக்கா காட்டவே இல்லையே அப்படின்னு நினைச்சுவாங்க. இன்ட்ரோடக்ஷனுக்கே நம்ம அதிக டைம் எடுத்துக்கூடாது. அந்த 20 நிமிஷத்துல இந்த டீச்சிங் எய்டெல்லாம் நம்ம பயன்படுத்திடணும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அப்ப ஒவ்வொரு டீச்சிங் எய்டு எழுதும்போது, நீங்க லெசன் பிளான் எழுதும்போது, நான் மாடல் ஒரு லெசன் பிளான் எழுதி ஃபைல் பண்ண சொல்ல, அந்த லெசன் பிளான் எழுதும்போதே ஒரு பென்சில் கையில் எடுத்துங்க. இந்த இடத்துல நான் சார்ட் காட்டுறேன், நம்பர் 1 போட்டுங்க. அதாவது எந்த எடுக்கும் போது நான் சார்ட் ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறேன், நம்பர் 1 சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2, ஃபிளாஷ் கார்டை நான் எந்த இடத்துல காட்டுறேன், நீங்க அந்த லெசன் பிளான் எழுதுறீங்க அந்த இடத்துல பென்சில் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களை யாபத்துக்காக பென்சில் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த இடத்துல நான் ஃபிளாஷ் கார்டு காட்ட போறேன். அடுத்து கண்டினியூஸ் சார்ட்டை நான் இப்போ காட்ட போறேன். அடுத்து 3 போட்டு எந்த இடத்துல காட்ட போறேன், எந்த கண்டென்ட் காட்ட போறேன், அது 3 போட்டுக்கோங்க. அடுத்து ரொட்டேட்டிங் சார்ட்டை எந்த இடத்துல, இந்த மாதிரி நீங்க
கிளாஸ் எடுக்க முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம என்னென்ன டீச்சிங்கை காட்டுறோமோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக 20 நிமிஷத்துல இந்த டீச்சிங் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டோமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இதை கொண்டு வரல அப்படின்னா மறுபடியும் நம்ம கிளாஸ் ட்ரைனிங் பண்ணி மறுபடியும் நம்ம டீச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ப்ராக்டிஸ் ஒரு பாடத்தை எப்படி தொடங்கணும், பாடத்தை எப்படி முடிக்கணும், அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மைக்ரோ டீச்சிங் பத்தி படிச்சிருப்பீங்க. அதை மாடலா வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்க. நான் அடுத்து வர்ற கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் எந்தெந்த இடத்துல காட்டினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், எப்படி அந்த மாடல் எழுதி எப்படி சார் அந்த நோட் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம காட்டணும்னு சொல்லி எப்படி சார் நோட் பண்றத நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாளோ இல்லை செகண்ட் நாளோ கிளாஸ் எடுக்கிற டைம். 20 நிமிஷம் நம்ம பெர்ஃபெக்டா நல்லா எடுத்துட்டு வந்துட்டோம்னா, அதே மாதிரி அந்த டீச்சிங் எல்லாம் கொஞ்சம் புதுமையா நம்ம பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? நான் அடுத்த கமிஷன் ப்ராக்டிகல் எக்ஸாம் பத்தி அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன். சொல்லும்போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.